திடீர் உடல் நலக்குறைவு காரணமா ரஜினி சார் மருத்துவமனையில் அனுமதி. ஃபேன்ஸுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சடனா உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால நேத்து இரவு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருடைய உடல்நிலை இப்போ சீரா இருக்கிறதாகவும் தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில இதய மருத்துவ பரிசோதனை செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பாத்தீங்கன்னா 73 வயசு ஆகுது. வர அக்டோபர் 10 ரஜினி சாருடைய நடிப்புல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் தான் இந்த படத்தை இயக்கி இருக்காரு. லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல கூலி படத்திலையும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினி சாருடைய இந்த உடல்நல குறைவு பத்தி லதா ரஜினிகாந்த் மேம் சொல்லும்போது, உங்களுடைய தலைவர் நல்லாவே இருக்காரு, அவருக்கு ஒன்னும் இல்ல, இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா மருத்துவமனை அறிக்கை வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அண்ணன் சொத்தை வித்து விஜய் ரசிகர் மன்றத்தை வளர்த்தவரு, ஆனா அவரை கட்சியில இருந்து ஏன் சார் ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு புசி ஆனந்த் கிட்ட ஒரு பெண் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசனை கூட்டத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நிதானமா இருக்கு, ஒன்னும் அவசரப்படாதீங்க. ஏன் இவ்வளவு பேர் எத்தனை நீங்க உன்னோட இது வரைக்கும் எங்களுடைய ஏன்கிட்டயோ என்னுடைய நிர்வாகிகிட்ட இது சம்பந்தமா சொன்னீங்களா? இல்ல நம்ம சொல்லிருக்கிறீங்களா? இல்ல இல்ல. அதனால நீங்க ஒரு மனுவா எழுதி கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் என்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க செஞ்சு தரோம். கும்பகோணத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் பெரியநாயகி மண்டபத்துல மாவட்ட தலைவர் நிஜாம் தலைமையில நடந்துச்சு.